ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் நமக்கு ரொம்ப முக்கியமான வருஷம். எலெக்ஷன் வருது. தயவு செஞ்சு நேர்மையான மக்களுக்கு குரல் கொடுக்குற கட்சிக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. நீங்கள் வந்து இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, என்னுடைய மூதாதையர் காலத்துலேருந்து ஒரு கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேன், அப்புறம் வந்து நான் வந்து இவங்களுடைய இதை வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகி நான் ஓட்டு போடுறேன். தயவு செஞ்சு ரியாலிட்டியை புரிஞ்சுட்டு ஓட்டு போடுங்க. யார் மெஜாரிட்டியாக இருக்காங்க அதனால் இவங்க தான் வருவாங்க, இவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஓட்டு போடாதீங்க. தயவு செஞ்சு ஒன்று பிடிச்ச நம்ம மக்களுக்கு காப்பாற்றுவாங்க, மக்களுக்காக வந்து நிற்பாங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு நோட்டால் போட்டு போயிடுங்க. சரி, வாங்க நம்ம விஷயத்துக்கு போவோம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து வடக்கு பரவூர் சட்டசபை கேரளாவில் வந்து இந்த பிளேஸில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இது 1982 கொண்டு வந்துட்டாங்க. பட் வந்து தீர்மானம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு 1989 அப்போ தான் நம்ம சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்தப்பட்டது. அதனால் இதை வந்து உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கலை. கேரளாவில் தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு, அதை வந்து ஏற்றுக்கலை. ஸோ நம்ம 1998 வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், டெல்லி இது மூணுலேயும் வந்து குறிப்பிட்ட சில பகுதிகளில் வந்து குறிப்பிட்ட தொகுதிகளில் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் யூஸ் பண்ணாங்க. பட் வந்து கோவா தான் ஃபஸ்ட்டு மாநிலம், அந்த மாநிலம் ஃபுல்லாகவே வச்சு யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் 2004 வந்து நாடு முழுவதும் வந்து இவிஎம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எம்பி ஷனிபாங்கிறவங்க தான் வந்து இதை வடிவமைச்சாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து வடிவமைத்தவர் ஷனிபா. நம்ம ஷனி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.